தசரத மன்னன் கலைக்கோட்டு முனிவரை உபசரிக்கும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. வசிட்ட மகரிஷியும் கலைக்கோட்டு முனிவரும் தசரத மன்னனோட அரசவைக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். மன்னன் அவங்கள எப்படி வரவேற்று எப்படி உபசரிச்சார்னு பாருங்க. மணிமண்டபம் மன்னி மாசு அறுதூமணி தவிசிடை சுருதியே நிகர்கோ முனிக்கு அரசனை இருத்தி கொள்கடன் ஏமுறத் திருத்தி வேறு இணைய செப்பினான். கம்பரோட வார்த்தைகள்லயே ஒரு சித்திரத்தை காண்றோமே. முதல்ல மணிமண்டபம் மன்னி அப்படின்னா பிரம்மாண்டமான ஒளி வீசும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அழகிய ஒரு மண்டபத்துக்குள்ள, அந்த அரண்மனையின் சிறப்பான பகுதிக்குள்ள அந்த புனிதமான முனிவர்களை அழைத்துச் செல்றான் தசரதன். அங்கேயே அவங்களுக்கான சிறப்பு மரியாதை ஆரம்பிச்சிடுச்சுங்க. அடுத்து மாசு அறுதூ மணி தவிசிடை, எந்த களங்கமும் இல்லாத தூய்மையான ஒளிரும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அரியணை அது. அரசர்கள் அமரும் சிம்மாசனங்கள் எப்பவுமே சிறப்புதான். இந்த அரியணை மாசு மறுவற்ற தூய்மையோட ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு பிரகாசமா இருக்கு. தசரதன் தன்னோட குலகுரு வசீட்டரோட இந்த மாபெரும் தவ முனிவரான கலைக்கோட்டு முனிவரை அந்த அரியணையில் அமர்த்துகிறான். அரசனுக்கு ஒரு அரியணை, முனிவருக்கு ஒரு அரியணைன்னு இல்லை. இந்த முனிவரை அரசனுக்கு நிகரா, ஏன் அரசனை விட மேலாகவே கம்பர் இங்க காட்டுகிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் சுருதியே நிகர்கோ முனிக்கு அரசனை இருத்தி, இதை கேட்கும் போதே மெய்சில் இருக்குதுங்க. சுருதினா வேதம். வேதமே ஒரு உருவம் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டவர் அந்த கலைக்கோட்டு முனிவர். முனிக்கு அரசன், முனிவர்களுக்கெல்லாம் அரசன். அப்படிப்பட்ட ஒரு மகானை தசரதன் அந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கிறான். கொள்கடன் ஏமுறத் திருத்தி, அந்த முனிவர்கள் மனம் கழிக்கும்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க எல்லாவிதமான உபசரிப்புகளையும் மரியாதைகளையும் குறைவில்லாமல் மிகச் சரியாக சிறப்பாக செய்து முடிக்கிறான். ஏமுற அப்படின்னா மகிழ்ச்சி பெருகும்படின்னு அர்த்தம். முனிவர்களே பரவசம் ஆகிற அளவுக்கு மன்னன் உபசரிச்சான். வெறும் கடமைன்னு செய்யல, மனம் உருகி பக்தியோடு செஞ்சான். இப்படி எல்லா மரியாதைகளையும் செஞ்ச பிறகு வேறு இணைய செப்பினான். அப்படின்னா அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுதான் நம்மளை அடுத்த பாடலுக்கு தயார்படுத்துது. அப்படின்னா என்ன சொல்ல போறான்? தன்னோட நீண்ட நாள் ஏக்கமான குழந்தை இல்லாத குறையத்தானே. அது ரொம்பவே உணர்வு பூர்வமான ஒரு பேச்சா இருக்க போகுது. காத்திருங்கள்,